வாழைப்பழம் நெறைய இருந்ததுனால, அத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி தந்தாங்க. தேங்காய் துருவல்லாம் போட்டு. வீடியோஸ் வேற கொஞ்சம் டிலே ஆகுது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில குட்டிஸா ஒரு சின்னதா புண்ணு ஆயிடுச்சு. அத அப்படியே பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன். இப்போ வந்து அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயி சீவு பிடிச்சிருச்சு. அதனால நான் எந்த வேலையுமே செய்யறதில்ல. என்னோட அத்தை, எங்க வீட்டுக்காரர் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து. அப்பாங்க எல்லாருமே சிக்கன் ரைஸ் கேட்டிருந்தாங்க அத்தைக்கிட்ட. சரி அதுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்து குடுக்கலாம். அத்தை தான் செய்ய போறாங்க. சரி நான் வாங்கிட்டு வந்து குடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருந்தோம். இன்னைக்கு எவ்வளோ ஆசை தீர சாப்பிட முடியுமோ அவ்வளோ ஆசை தீர சிக்கன் ரைஸை சாப்பிட்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளையிலேருந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அதுக்கப்புறம் கூட அந்த அளவுக்கு எனக்கு வெயிட் போட முடியல. அந்த தொப்பை வரல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு. ஸோ அதை மட்டும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு வேலை கூட நான் செய்யல. எல்லா வேலையுமே அத்தையும் எங்கள் வீட்டுக்காரர் தான் செஞ்சுட்ருக்காங்க. பாப்பாங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சும்மா